இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வேலைக்கு ஏத்த மாரி ஒரு சூப்பர் சாஃப்ட்டான, டேஸ்டியான ஃபிங்கர் ஃபுட் ரெசிபி பார்க்கலாமா? இது பண்றதுக்கு ஒரு 1/4 கப் அளவு அவிச்ச பீட்ரூட் இந்த மாரி குட்டி குட்டியா நறுக்கிட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பனானா, 2 ஸ்பூன் அளவு மாமிஸ் வேர்ல்ட் முளைக்கட்டிய ராகி மாவு, நீங்க வீட்ல இருக்க நார்மலான ராகி மாவு கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மாமிஸ் வேர்ல்ட் சீட்ஸ் பவுடர். இதுக்கு பதிலா நீங்க வீட்ல செஞ்ச சீட்ஸ் பவுடர் இல்லைனா நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சீட்ஸ் பவுடர் குழந்தைங்களுக்கு புரோட்டீன் பவுடர் மாரி அது குழந்தைங்களோட வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மென்ட், இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இது கூட கொஞ்சமா காய்ச்சின பசும்பால் சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க 1 வயசு கீழ உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலா தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா நெய்யோ பட்டரோ சேர்த்துட்டு நீங்க குட்டி குட்டி தோசையா பேன் கேக் மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம். இதுல நிறைய இரும்பு சத்து இருக்கு. குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா எடை கூடுவாங்க. நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு, இல்ல டின்னருக்கு, இல்லனா டிஃபன் பாக்ஸுக்கு கூட வச்சு விடலாம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நிறைய புரோட்டீன், அயன், கால்சியம் இருக்கிற ஒரு சூப்பர் ஹெல்தியான லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு துருவின பீட்ரூட், இது கூட ஒரு 1/4 கப் அளவு வறுத்த மக்கானா சேர்த்துக்கிறேன். மக்கானா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு அரிசி, 1 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு பதிலாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சியும் 2 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கல. குக்கர் மூடிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டுருங்க. இந்த மாதிரி குழைவாக வெந்து வந்துடும். நல்லா மசிச்சுட்டு குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறையா ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு இவ்வளோ ருசியாக சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பீட்ரூட் சட்னி எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பீங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு தாளிச்சு விட்டுக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்து தோல் உரிச்சது சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை குழந்தைக்கு 7 மாதம் கம்ப்ளீட் ஆன அப்புறம் கொடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். அலர்ஜி எதுவும் இல்லைனா கண்டினியூ பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சின்ன பல் தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பீட்ரூட்டில் 1/4 பீட்ரூட் துருவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3-4 மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் வரமிளகா சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி தனியாக எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு அரைச்சதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்து அரைச்சி விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கொடுக்க வேணாம், கொஞ்சம் கெட்டியாகவே கொடுத்துக்கோங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கு தண்ணி பாலே சேர்த்து கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ மாமிஸ், குழந்தைங்க எடை கூடாமல் இருக்காங்க, இல்லை இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் வாரத்தில் 1 தடவையோ இல்லை 2 தடவையோ கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீட்ரூட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இது ஒரு பிளெண்டர் ஜார்லையோ மிக்ஸி ஜார்லையோ மாற்றிட்டு இது கூட 2 ஊற வச்ச டேட்ஸு கொட்டையை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது ஒரு மூடி போட்டு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா அல்வா பதத்துக்கு வர்ற அளவுக்கு வேக விட்டுருங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக்காகவே ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான அல்வா ரெடி. இது 7 மாத குழந்தைலேருந்தே பெரிய குழந்தைங்க, அப்புறம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க, அப்புறம் மாசமாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம்.